பாக்கியலட்சுமி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இனியாவோட ஹஸ்பண்டை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை வந்து பாக்கியா வந்து கண் முன்னாடி பார்த்துருவாங்க. பார்த்துட்டு போலீஸ்கிட்ட போய் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போதைப்பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பாக்கியாவுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடும். இனியா பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமியை கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அழுகுவாங்க. உடனே பாக்கியா பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு, என்னோட ரெஸ்டாரண்ட் போன விஷயத்தில் தான் நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையே இந்த நிலைமை ஆனதுக்கப்புறமும் இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் அந்த குடும்பம் பாரு என்னென்ன இதை அனுபவிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்ட பாக்கியா வந்து இந்த மாதிரி இனியா ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை பிடிச்சி கத்துன்னு கத்திடுவாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிரண்டு போயிடுவாங்க. நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது, பாருங்கள் என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி பண்ணதுக்கு நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு பாக்கியா வந்து வந்துடுவாங்க. கோபியோட சுயநலத்தினால இனியாவோட வாழ்க்கையும் போயிடுச்சு. இன்னொரு சைடு வந்து பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டும் போயிடுச்சு. கோபி பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணு தான் சொல்கிறதான் கேட்கணும், நான் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு. கோபி செஞ்சது சரியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.